புரசைவாக்கம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தீபாவளிக்கு பொருட்கள் வாங்குவதற்காக வந்த மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து செய்தியாளர் ராஜா தெரிவித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இன்று சென்னையில் கனமழை கொட்டி வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் உள்ள முக்கிய பகுதிகள் அனைத்திலும் தண்ணீர் தேங்கி இருக்கின்றன. புரசைவாக்கம் பகுதியில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் இன்று தீபாவளிக்காக பொருட்கள் வாங்க வந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் சென்னை நகரின் முக்கிய சாலைகள் எங்கும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மிக தாழ்வான பகுதிகள் அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் தேங்கி இருக்கின்றன. நாம் இருக்கும் புரசைவாக்கம் பகுதியில் பலர் இதனால், அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூடுதலான பொதுமக்கள் இன்று ஷாப்பிங் செய்வதற்காக இந்த பகுதியில் கூடியிருந்தனர். அதில் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் சென்னையில் உள்ள முக்கிய பகுதிகள் அனைத்தும் தண்ணீர் நிறைந்து காணப்படுகிறது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம், செய்யூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்தது. எனினும் தீபாவளியை முன்னிட்டு பொருட்கள் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, செங்குன்றம், பழவேற்காடு, பெரியபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் வெள்ளம் போல் தேங்கி நின்ற மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஏரிகள், குளங்களுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் குற்றாலம், செங்கோட்டை, பாவூர்சத்திரம், தென்காசி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். விடுமுறை தினம் என்பதால் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நாகை மாவட்டத்தில் கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் துறைமுகம் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வேதாரண்யம், சீர்காழி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியது. கனமழையால் நாகை நகராட்சி தாமரைக்குள பூங்காவின் நடைபாதை சுவர் 3வது முறையாக இடிந்து விழுந்தது.